பெங்களூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குதிரை ஏற்ற போட்டியில் கலந்து கொண்ட கோவை ஸ்டேபிள்ஸ் பயிற்சி மைய மாணவ மாணவிகள் 13 பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர். கோவை காலப்பட்டி டெக் பார்க் அருகில் கோவை ஸ்டேபிள்ஸ் என்ற குதிரை பயிற்சி மையம் நடைபெற்று வருகிறது. இந்த மையத்தில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு ரகங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட குதிரைகள் உள்ளன. இங்கு 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அண்மையில் 2023ஆம் ஆண்டிற்கான NEC பிரிலிம் மற்றும் ஜூனியர் ஈக்வஸ்டேரியன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் பெங்களூரில் நடைபெற்றது. இதில் கோவை ஸ்டேபிள்ஸ் பள்ளியைச் சேர்ந்த ஆராதனா, ஆனந்த், ஹர்ஷித், அருண்குமார், விக்னேஷ், கிருஷ்ணா, பிரித்திவ், கிருஷ்ணா திவ்யேஷ், ராம் அர்ஜுன், சபரி பிரதிக் ராஜ், ஆதவ் கந்தசாமி ராம் ரெட்டி, அர்மான், தனிஷ்கா, ராகுல் ஆகிய 11 மாணவர்களும் மற்றும் 13 குதிரைகள் கலந்து கொண்டன. இவர்களுடன் கோவை ஸ்டேபிள்ஸ் பள்ளியைச் சேர்ந்த செந்தில்நாதன், ஸ்ரீராம், சண்முகம் ஆகிய பயிற்சியாளர்களும் உடன் சென்றனர். ஷோ ஜம்பிங், டிரெஸ்ஸேஜ், ஈவெண்டிங் என்ற 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் கோவை ஸ்டேபிள்ஸ் பள்ளி மாணவர்கள் ஷோ ஜம்பிங் பிரிவில் கலந்து கொண்டு 2 தங்கப் பதக்கங்கள், 4 வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். ஸ்போர்ட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு ஸ்டேட் மாறும். போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேஷ் போபால் நடந்துச்சு. இந்த வருஷம் வந்து இங்க கர்நாடகா பெங்களூர் நடந்துச்சு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு 450 குதிரைக்கு மேல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி டீம் இருக்கும், பிளஸ் வந்து உங்களுக்கு போலீஸ் டீம் இருக்கும். இல்ல இல்லைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான், பட் இங்க ஜெய்னிசி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு 250 பிளஸ் இருக்கும். உங்களுக்கு ஹார்சஸ்ங்கிறது 450 பிளஸ் இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா ஒரு குழந்தை வந்து நேஷனல்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதுல வந்து குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் இருக்கு. அது பொதுவாக வந்து ஒவ்வொரு வருஷத்துலயும் ஜனவரில இருந்து உங்களுக்கு நவம்பர் வரை நடக்கும். இப்போ இந்த 2023 போன வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2023 ஜனவரில இருந்து 2023 உங்களுக்கு நவம்பர் வரலும் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதுல குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நேஷனல்ஸ்ல வந்து இங்க காம்படிட் வந்து பண்ண முடியும். பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ல இந்த எல்லா ஸ்போர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கான மீட் இருக்கும். ஸோ இந்த ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்ங்கிறது உங்களுக்கு வந்து காமனா எவ்ரி இயர் நடக்கிறது. இதே வந்து சீனியர்ஸ்க்கானது இருக்கு, அது நேஷனல் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாக இந்த கேம் வந்து ஏஷியன் லெவல்லையும் இருக்கு, ஒலிம்பிக்ஸ்லயும் இருக்கு. இதுல வந்து இந்தியன்ஸ் வந்து ஏஷியன் கேம்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, ஒலிம்பிக்ஸ்லயும் போயிருக்காங்க. இப்போ எங்க குழந்தைங்களோட மெயின் மோட்டோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாலயே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் காம்படிஷன் நடக்குது. ஸோ அதுல வந்து இன்டர்நேஷனல் ரேங்கிங் இருக்கு. அது இந்த வருஷத்துல வந்து நம்ம ஒரு குழந்தை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, ஆராதனா இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்ப எங்களோட வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜெய்னிசி இந்த ஷார்ட் டேர்ம் கோல், ஃபியூச்சர் கோல் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஏஷியன் கேம்ஸ்க்கான ஒரு பிராக்டிஸ் வந்து ஃபர்தரா வந்து அது ஏஷியன் கேம்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஹையர் லெவல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்ரஸ் வந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 13 மெடலும் ஷோ ஈவெண்ட் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. இப்போ முதல்ல வந்து இதுல வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸாஜ் இருக்கு, ஷோ ஜம்பிங், ஈவெண்டிங் 3 இருக்கு. இந்த வருஷம் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஷோ ஜம்பிங் மட்டும். இப்போ 13 மெடல்ஸ் பிளேஸ் பண்ணது ஷோ ஜம்பிங். கொஞ்சம் ஏஜ் கேட்டகரி தாங்க. பொதுவாக உங்களுக்கு வந்து 10 வயசுல இருந்து 21 வயசு இருக்கிறவங்க இந்த காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுல வந்து 10 to 12 ஒரு கேட்டகரி, சில்ட்ரன் 2ன்னு சொல்லுவோம். 3 கேட்டகரியில இருக்காங்க. சில்ட்ரன் 2ல இருக்காங்க, 12 to 14 சில்ட்ரன் 1ல இருக்காங்க, 14 to 18 ஜூனியர் கேட்டகரியில இருக்காங்க. பிராக்டிஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் மினிமம் ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணா தே கேன் கோ. மற்ற ஸ்போர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரிச் ஸ்போர்ட்ஸ். இல்ல இப்ப இது வந்து உங்களுக்கு இது ஏன் ரிச் ஸ்போர்ட்னா இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு அனிமல் ஒரு ஸ்போர்ட்டுக்காக இருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கான டயட் பிளான் இருக்கு. அந்த அனிமலுக்கு இவ்வளவு ஃபீடு கொடுக்கணும், இவ்வளவு ஹெல்த்தியான ஃபீடு கொடுக்கணும், இவ்வளவு ரெஸ்ட் கொடுக்கணும், ப்ராப்பரான ட்ரைனிங் இருக்கணும். கிரவுண்ட் இருக்குன்னா கிரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து